Time Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் அமெரிக்கா, கனடா, அதே போன்று ஐரோப்பிய, ஆஸ்திரேலிய நாடுகளிலிருந்து எம்முடனிருக்கும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று மறந்திருக்கும் நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மால்டாவிற்கு விஜயம். கொழும்பு நகர் உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்று முதல் போக்குவரத்து சட்டங்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்து வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் நிலை விவாதம் இன்றும் பாராளுமன்றத்தில். தொடர்வது விரிவான செய்திகள். 2015ஆம் ஆண்டு பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு நாளை மால்டாவில் ஆரம்பமாக உள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று மால்டாவிற்கு விஜயம் செய்துள்ளார். இதேவேளை பொதுநலவாய அமைப்பில் இடம்பெறும் வெளிவிவகார அமைச்சுகளின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் மங்கள சமரவீர சென்றுள்ளதுடன் பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் சாகல ரத்நாயக்கவும் மால்டாவிற்கு விஜயம் செய்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் நாட்டின் தற்போதைய தலைவர் பதவியை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வகிக்கின்றார். பொதுநலவாய அமைப்பின் தலைவர் பதவியை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மால்டா பிரதமர் ஜேசப் பஸ்கட்டிடம் நாளை கையளிக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த ஜனவரி 9ஆம் தேதி இலங்கையின் ஜனாதிபதி பதவியேற்ற மைத்ரிபால சிறிசேனவிற்கு பொதுநலவாய அமைப்பின் தலைவர் பதவி ஜனவரி 10ஆம் தேதி வழங்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை மால்டாவில் நடத்துவதற்கு முன்வைக்கப்பட்ட யோசனையை 2013ஆம் ஆண்டு இலங்கையில் கூடிய பொதுநலவாய நாடுகளின் தலைவர்கள் அங்கீகரித்தனர். இதற்கமைய 53 நாடுகளின் அரசு தலைவர்களின் பங்கேற்புடன் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு மால்டாவில் இடம்பெறவுள்ளது. இளம் பொதுநலவாய அமைப்பு எனும் துணைப்பொருளில் இம்முறை மாநாடு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2016ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் நிலை வாசிப்பு இன்று பாராளுமன்றத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது. சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் காலை 9:30க்கு பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் நிலை வாசிப்பு முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் நிலை வாசிப்பும் வாத பிரதிவாதங்களும் ஆரம்பிக்கப்பட்டன. வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் நிலை வாசிப்பும் வாத பிரதிவாதங்களும் டிசம்பர் 2ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளதுடன் அன்றைய தினம் மாலை வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் நிலை வாசிப்பு தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டத்தில் காணப்படும் குறைபாடுகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்கு பாராளுமன்ற மத்திய செயற்குழுவிற்கு டிசம்பர் 3ஆம் தேதி தொடக்கம் 15 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட உள்ளதாக ஒரு செய்தியாளர் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டம் மீதான 3ஆம் நிலை வாசிப்பு முன்னெடுக்கப்பட்ட டிசம்பர் 19ஆம் தேதி வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பும் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நகரிலும் அண்டிய பகுதிகளிலும் இன்று முதல் போக்குவரத்து சட்டங்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் ஸ்ரீசஞ்சவர்தனபுர வீதியின் ஜெயந்திபுரவிலிருந்து கொழும்பு வரையான பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான போலீசாரை ஈடுபடுத்தி வீதி சட்டங்களை முழுமையாக கண்காணிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கொழும்பிற்குள் பிரவேசிக்கும் ஏனைய வீதிகளிலும் வீதி சட்டங்கள் அமல்படுத்தப்பட உள்ளன. இதன்போது உரிய வீதி போக்குவரத்து ஒழுங்குகளை பின்பற்றாது வாகனங்களை செலுத்துகின்றவர்கள் மற்றும் வீதிகளை கடக்கும் பாதசாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு தீர்மானித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். வாகன நெரிசலை குறைப்பதற்கும் விபத்துகளை தவிர்ப்பதற்கும் இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என்றும் போலீஸ் தலைமையகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்வரும் 3 வருடங்களுக்கு ரயில் சாரதிகளின் வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பில் சிக்கல் நிலை காணப்படுவதாக ரயில்வே திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் 31 பேர் ரயில் சாரதிகள் பதவிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டதாக ரயில்வே பொது முகாமையாளர் விஜய அமர்துங்க தெரிவிக்கின்றார். எனினும் அவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கு 3 வருடங்கள் செல்லும் எனவும் ரயில்வே பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். ரயில் சாரதிகள் பதவிக்காக 100 வெற்றிடங்கள் காணப்படுகின்ற போதிலும் 31 பேர் மாத்திரமே இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே பொது முகாமையாளர் விஜய அமர்துங்க சுட்டிக்காட்டியுள்ளார். நெடுந்தூர சேவையில் ஈடுபடும் பஸ்களில் பொருத்தப்பட்டிருக்கும் வானொலி பெட்டிகள் மற்றும் ஒலி பெருக்கிகளினால் அதிக சப்தம் வெளியேறுவதாக மக்கள் முறைப்பாடு செய்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவிக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் விரைவில் சோதனைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் லால் தர்மஸ்ரீ தெரிவித்துள்ளார். அதிக சப்தத்தினால் போக்குவரத்தின் போது பயணிகள் சிக்கல்களை எதிர்கொள்வதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்பலாங்கோட ரந்தேம்பு பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து 15,000 கிலோகிராம்
கழிவு தேயிலையை விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறிப்பிட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்டுள்ள கழிவு தேயிலையில் ரசாயன பதார்த்தங்கள் கலக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்திய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கும் மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25 பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.